வணக்கம். இது உங்க நூப் டெரர் தமிழ். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒரே அற தான். ஒரு அற, 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 அறன்னு அது கர 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 கரன்னு அறுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. இப்பதான் ஏதோ லைட்டா மேலே ஏறுற மாரி இருக்கு. அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டவே மாட்றாய்ங்க. சேம் நேத்து மாரி தான் இன்ட்ராடே பை பண்ணவங்க நிலைமைய நெனச்சா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. யோசிச்சு பாருங்க எங்கேயுமே மூவ் ஆகாது. இந்த யுஎஸோட அந்த ஃபெட் மீட்டிங் வேற இன்னைக்கு இருக்கு. எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு இங்கேருந்து கோட்டைச்சாமி மாரி தலைகீழ குதிச்சிருவாப்புல. இல்ல இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் இல்ல 600, 700 பாயிண்ட் நாளைக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பேங்க் நிஃப்டிய பார்த்தோம்னா, அது நல்லாவே தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி தான் நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வேற. ஸோ நாளைக்கு நல்லபடியா இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா ஈஸியா அவனும் ஒரு 1000 பாயிண்ட் மேல கீழ மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பேங்க் நிஃப்டி இப்படி பண்றதுன்னு நெனைக்கிறப்ப எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளிங்கிற மாரி வே ஒரு 100 பாயிண்ட் கூட இல்ல மேல கீழ போட்டு அற அறன்னு அரைச்சிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப பேசாம நம்ம இன்னைக்கு நியூஸ்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு நேத்து செபி கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது. நேத்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் செபி ஒரு நியூஸ் கொண்டு வந்தாங்க. இந்த போனஸ் ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இஷ்யூ பண்ணா அத T+2லயே செட்டில் பண்ணி ஆகணும். இந்த டாடா மோட்டார்ஸ் எப்படி அறுன்னு அறுக்குறாய்ங்க. முன்னாடியே குடுத்துருந்தா கூட பரவாயில்லையே, எல்லாரும் வித்துட்டு போயிருப்போம். ஏன்யா இப்படி பண்றீங்கங்கிற மாரி. ஆசைக்கு ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சிருக்கிறது ஒரு குத்தமாயா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த போனஸ் ஷேர் வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, T+2 டேலயே குடுத்துறணும். அது அவங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிரணுங்கிற ரூல் கொண்டு வந்தாங்க. இத வந்து அக்டோபர் 1க்குள்ள அக்டோபர் 1 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த இந்த நியூ ரூல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கன்டினியூஸா செபி ஒரு நல்ல மூவ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸாவே. உண்மையாவே. ஒரு நல்ல மூவ் இது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ல போவோம். இன்னைக்கு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க இந்த டாடா மோட்டார்ஸ் தான். இன்னைக்கு ஆக்சுவலா டாடா மோட்டார்ஸோட ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. அதுக்கான பிளான் வந்துருச்சு. தமிழ்நாடும் இடத்த தேர்வு பண்ணி குடுத்துட்டாங்க. டாடா மோட்டார்ஸும் ஜேஎல்ஆரும் கம்பைனா எடுக்கிறது. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்ல தான் இது. ஸோ இது வந்து அடிக்கல் நாட்டுறது வந்து செப்டம்பர் 28 வருது. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபங்ஷன் அவங்க ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு அது பண்றதுக்குள்ள 2, 3 வருஷம் ஆயிடும். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஒரு நல்ல மூவ் இது. இது நமக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு குடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. நெறைய வேலைவாய்ப்புகள் குடுக்கலாம். இவ்ளோ நல்லா போய்க்கிட்டு இருக்கு. இவ்ளோ நல்ல நியூஸ் இருக்கு. ஆனா அந்த டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்கான்றத பார்ப்போம். எவ்வளோ நல்ல நியூஸ் குடுத்தாலும் இன்னைக்கு ஒரு 2.5% அடி விழுந்திருக்கு. ஐயோ! நெனச்சாலே சிரிப்பா இருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 950 ரேஞ்ச் வந்துருவான்னு தான் தோணுது. ஸோ செக் பண்ணுவோம். ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் தான் இருக்கு. பட் இது இவ்ளோ பெரிய நல்ல நியூஸ்ல இது கீழ இறங்குனதுக்கான காரணம் என்னன்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கிடைச்சது என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் ஷேர் வந்து நமக்கு இன்னும் கிரெடிட் ஆகல. மேபி நாளைக்கு மறுநாளுக்குள்ள கண்டிப்பா நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும்னு நெனைக்கிறேன். மேபி நாளைக்கு கிரெடிட் ஆகலாம். நாளான்னையிலேருந்து ட்ரேட் பண்ற அளவுக்கு வரலாம்னு நெனைக்கிறேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, டிஎம்எல் செக்யூரிட்டின்னு சொல்றவங்க டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 1,14,00,000 ஐ மீன் 11,49,00,000 ஷேர வித்திருக்காங்க. ஸோ அந்த ஷேர் செல் பண்ணதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த மாரி ஒரு 2.5% டவுன் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது நம்ம ஒண்ணும் இப்ப விக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல வாங்குறாங்க. அவங்க எவ்வளோக்கு வித்திருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க ஆல்மோஸ்ட் சொன்ன மாரி 964 அந்த அந்த ரேஞ்சில வித்திருக்காங்க. அதாவது 970 ரேஞ்சில வித்திருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு டர்ன் ஓவர். இயர்லி அதோட வொர்த் பார்த்தீங்கன்னா 3,400 கோடி. எப்பா! எவ்ளோ பெரிய அமௌண்ட் இது. இந்த அமௌண்ட்ட வொர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்திருக்காங்க அவங்க. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அடுத்த ஷேர் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் பவர். ஆர் பவர் வந்து நேத்து இதுவும் ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்தது தான். ரிலையன்ஸ் பவர் வந்து 500 மெகாவாட் பேட்டரிய வந்து 500 மெகாவாட் பேட்டரிய வந்து ஸ்டோர் பண்ற மாரி ஒரு ஒரு ஆர்டர வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்ன்னா யார்ட்டருந்துன்னா, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாட்டருந்து. பட் இத பத்தி என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இது வந்து ரூமர்ல இல்ல. பட் நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அது கிடைச்சுதான்னு கூட அவங்க சொல்லல. ஆனா அதுக்குள்ள நேத்து ஒரு நேத்து கிட்டத்தட்ட
நேற்று இந்த நியூஸ் வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே அப்பில் இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.4% அப்பு. பட் இதோட வேல்யூவேஷன் படி பார்ப்போம். இதோட வேல்யூவேஷன் பார்க்கலாம்னு பார்த்தா பிஇஏ இல்லை, புக் வேல்யூ 28ல் இருக்குது. பிஇ இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க மேபி லாஸ்ட்டில் இருந்திருக்கலாம் போன குவார்ட்டர். ஆமாம், லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இது நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு பட் பியர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பென்னி ஸ்டாக் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக் நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு இருங்க ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா பிஇ 7ல் இருக்குது. மார்க்கெட் கேப் வெறும் 11,000 கோடி தான். புக் வேல்யூ 16, ட்ரேட் ஆகிறது 17. ஸோ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஷேர் இப்போதைக்கு. பிஇ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எப்பயும் இருக்கிற பிஇயோட ரொம்ப கீழே இருக்குது. கடந்த 3 வருஷம் பார்ப்போம், அதான் கரெக்டாக இருக்கும். போன வருஷம் மெயிடன் பிஇயே பார்த்தீங்கன்னா 26, இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 7. ஸோ ஒரு நல்ல ஷேராக இப்போதைக்கு இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்கல. ஸோ அது யோசிக்கணும். ஃபேஸ் வேல்யூ 10ல் இருக்குது. பியர்ஸ் வேணாம். குவார்ட்டர்ஸ் பார்ப்போம். குவார்ட்டரில் ஏதாவது லாபம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே லாபம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் 2 குவார்ட்டராக லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே டிசம்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 1,500 1,100. அதோட முக்கியம் ப்ராஃபிட் பண்ணுறாங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டே பண்ணாத கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணுறது இதை பற்றி யோசிக்கலான்றது தான் என்னோட கருத்து. ஸோ இது எந்த டிப்ஸ் அண்ட் கால்ஸும் கிடையாது, பையும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் ஒரு பென்னி ஸ்டாக்கு. இதெல்லாம் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும், அதுதான் உண்மை. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பவர் ஜெயபிரகாஷ் பவர் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன் போல். ஒரு 15.5 இல்லை ஒரு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 15 அந்த ரேஞ்சு கன்சிடர் பண்ணலாம். அது ஒரு நல்ல சேவிங் ஜோனாக இருக்கும். 15.5 to 14.5 வரைக்கும் நல்லா கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு நார்மலான ஜோன். ஏன்னா அதோட புக் வேல்யூ நல்லா இருக்குது. இங்கே புக் வேல்யூ 16ல் இருக்குது. ஸோ 15ல் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்ல வாய்ப்பு. அது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக அந்த ரேட்டோட நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஇ 7 தான் இருக்குது. பியர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப லோ இதுதான். மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி, 11,000 கோடி. ஸோ பார்க்கலாம், இதுவும் சிப்லான் மாதிரி டர்ன் ஓவர் பண்ணுதா என்னன்றதை பார்ப்போம். அடுத்த ஷேர் நியூஸ் போயிடலாம். ஜேகே டயர். ஜேகே டயர்லேருந்து என்ன ஒரு இன்றைக்கி நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி அவங்க போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மெர்ஜர் ஆகிறதுக்கு. யார் கூட மெர்ஜ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேவண்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி கூட மெர்ஜர் ஆகிறாங்க. அது எந்த ஷேரில் பார்த்தா 100 ஷேர் வச்சுருந்தா 92 ஈக்விட்டி தராங்க. ஐ மீன் 100 கேவண்டிஷ் ஷேர் வச்சுருந்தாங்கன்னா 92 ஜேகே டயர் ஷேர் தரான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டயர் பற்றி பார்ப்போம். ஜேகே டயர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே வந்து டாட்டா மோட்டர்ஸே போட்டு பொழந்து வச்சுருக்காங்க. இன்னும் அது மேலே வந்து பாடு இல்லை. ஜேகே டயர் ஜேகே டயரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் ஜோனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுதான் உண்மை. சப்போர்ட் ஜோனில் இன்னும் வரல. பட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இங்கே எடுக்கிறதுக்கு இன்னும் சப்போர்ட்டில் கிடச்சா எடுத்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 395 அந்த ரேஞ்சில் கிடச்சா ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோனாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் பையிங் ஜோனாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது கடைசியாக நாம் பார்க்க போகிறது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இன்றைக்கி மோதிலால் ஓஷோல் 100 வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு டார்கெட் வந்து 1100 கொடுத்துருக்காங்க. ஸோ மோதிலால் ஓஷோல் ரொம்ப பழமையான ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ஒரு நல்ல புரோக்கர் இவங்க. ஸோ இவங்களோட கால்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1100 பவுன் சொல்லியிருக்காங்க. 1100 பவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா எங்கே இது வரைக்கும் போகுமா? அப்பா நியூ ஐ தாண்டி போகும் போலையே, நியூ ஐ விற்கிறாங்க போல். ஸோ இந்த ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க மோதிலால் ஓஷோல். இவ்வளோ தூரம் வருமானு தெரில, பட் உச்சியில் இருக்குங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். மார்க்கெட்டு உச்சத்தில் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம் இங்கேருந்து. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் பார்த்த நியூஸ். ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.